எல்லாருக்கும் நீங்க நம்ம எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா திருமலைசையில ஒரு சூப்பரான ஒரு சைட்டை பார்க்க வந்திருக்குங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூடுவாஞ்சேரி, ஊரப்பாக்கம் அதை சுத்தி ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு யாருமே வந்து இடம் வாங்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா இடமே கிடைக்கலங்க. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னைக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளம்பாக்கத்துக்கு ஷிஃப்ட் பண்ணாங்களோ அன்னிலிருந்து அந்த சைடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்ல பயங்கரமா பூம் ஆயிட்டு இருக்குங்க. இப்போ ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே மாதிரி தாங்க நம்ம திருமலைசைக்கு பக்கத்துல குத்தம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுதுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஏசியாலேயே ஃபுல்லி ஏர் கண்டிஷன்டு பஸ் ஸ்டாண்டுங்க. அதாவது ஒரு மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கத்துலேயே வரப்போகுது. எப்படி கிளம்பாக்கம் வந்ததுக்கப்புறம் கூடுவாஞ்சேரி அந்த சரௌண்டிங் எல்லாமே பூம் ஆச்சோ அதே மாதிரி தாங்க இந்த திருமலைசை சரௌண்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயங்கரமான பூமை கொடுக்க போகுது. இன்னும் ஒரு சில மாசத்துல இந்த குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண போறாங்க. அப்படி ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த சரௌண்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்ல ராக்கெட் வேகத்தில் போக போகுது. அது சந்தேகமே கிடையாதுங்க. இன்னைக்கு நம்ம திருமலைசை வெள்ளவேடில் ஒரு சூப்பரான சைட்டை பார்க்க வந்திருக்கும். இது ஒரு குட்டி கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் அப்படின்னே சொல்லாங்க. உங்களுக்கு ஆன் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு. இங்கேருந்து உங்களுக்கு ஹைவே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம சைட்டுக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட் சிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஒரு அருமையான விஷயங்க. இன்றைக்கி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் இந்த திருமலைசை சைட்டை பற்றி தான் நான் சொல்ல போகிறேங்க. நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் யாராச்சும் இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக வாங்கிடுங்க. ஏன் அப்படின்னா இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் இங்கே ப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% மேலே அப்ரிசியேஷன் ஆக போகுது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இந்த சைட்டை பற்றி தான் கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறாங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இவங்க பிளாட் மட்டும் தான் கொடுக்குறாங்களா, வீடு கட்டி கொடுக்குறாங்களா, இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் என்ன, கையில் முன்பணமாக எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ லோன் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நம்ம சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சைட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருமலைசை அடுத்த வெள்ளவேடில் தாங்க லொக்கேட் இருக்குது. நமக்கு பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 300 மீட்டர்ஸில் தான் இருக்குது. அந்த ரோடு வந்து என்ன ரோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து திருவள்ளூரை கனெக்ட் பண்ணுற ஒரு மேஜரான ரோடு அப்படின்னே சொல்லாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு சுற்றி வீடுகள் இருக்க ஒரு பகுதியில் தான் இந்த சைட்டும் அமைஞ்சிருக்குங்க. இந்த ப்ராஜெக்டோடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஜி கார்டனுங்க. இந்த ப்ராஜெக்டை யார் பண்ணுறாங்க அப்படின்னா ஐஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் 16 வருஷமா ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு சொல்லாங்க. கிட்டத்தட்ட 85 ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. இவங்க கிட்ட ஆயிரக்கணக்கான ஹாப்பி கஸ்டமர்ஸும் இருக்காங்க. இப்போ ப்ரெசென்ட்டாக எங்கெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி, மதுராந்தகம், தாம்பரம், பொத்தேரி, அது மட்டும் இல்லாமல் இப்போ திருமலைசையில் இந்த கேஜி கார்டன் ப்ராஜெக்ட்டையும் இவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்த கேஜி கார்டன் ப்ராஜெக்ட்டை பற்றி பார்த்துருவோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். மொத்தமே நமக்கு 18 பிளாட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 18லையுமே வந்து பார்த்தீங்கன்னா 5 பிளாட்ஸ் வந்து புக் ஆயிடுச்சுங்க. இப்போ வெறும் 13 பிளாட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. சைஸஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 980 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1300 ஸ்கொயர் ஃபீட் வரையும் இங்கே பிளாட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஃபேசிங் என்ன ஃபேசிங்கில் இருக்குது அப்படின்னா ஈஸ்ட் ஃபேசிங்கும் இருக்குது, வெஸ்ட் ஃபேசிங் பிளாட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒரு சூப்பரான விஷயங்க. இப்போ நம்ம இந்த கேஜி கார்டனோடைய அம்யூனிட்டிஸ் எல்லாமே பார்த்துருவோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் அப்படின்றதுனால நமக்கு சுற்றி காம்பவுண்ட் வால் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ட்ரன்ஸில் கேட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நமக்கு 24 ஃபீட்டில் வைடான ரோடு தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் இபி ஃபெசிலிட்டிஸும் வந்துருச்சு. சிசிடிவி கேமரா ஃபெசிலிட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டுக்குள்ளே இருக்குது. அவனிட்ரிஸும் கொடுத்து சைட்டை ஒரு அருமையான ப்ராஜெக்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் போர் போடுறீங்க அப்படின்னா 20 அடியிலேருந்து 30 அடிக்குள்ளேயே உங்களுக்கு சூப்பரான குடிநீர் தண்ணியும் வந்து கிடச்சிருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே சுற்றி வீடுகள் இருக்கிறதுனால இங்கே ஒரு பிளாட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இமிடியேட்டாக வீடு கட்டுறதுக்கான எல்லா அம்யூனிட்டிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சைட்டுக்குள்ளேயே இருக்குங்க. இப்போ நம்ம இந்த கேஜி கார்டன்லேருந்து நமக்கு இந்த மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோங்க. ஒரு சைட்டுக்கு லொகேஷன் அட்வான்டேஜ்ன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் ஃபியூச்சரில் நமக்கு அப்ரிசியேஷன் அப்படின்றது கிடைக்குங்க. நம்ம சைட்லேருந்து அப்படியே பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 1600 ஏக்கரில் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருமலைசை சேட்டலைட் சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்னைக்கு இது வந்து எப்படி ஆகும் அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி சொல்லாங்க. இன்னைக்கு மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உள்ள இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருமலைசை சேட்டலைட் சிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ண போனாங்க. உங்களுக்கு பார்க்கு, சினிமா ஹாலு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரப்போகுதுங்க. அது நம்ம சைட்டுக்கு அப்படியே பின்னாடி இருக்கிறது இந்த இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லொக்கேஷன் வேல்யூ அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுங்க. நம்ம சைட்லேருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்து தெரியும். இங்கேருந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து வந்து நம்ம மெயின் ரோடு வழியாக தான் போய் ஆகணும். ஒரு 8 நிமிஷத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணிடலாம். ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஒரு 3 to 4 மினிட்ஸ்லேயே வந்து குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகமே வரப்போகுதுங்க. அதாவது இங்கிருந்து நமக்கு குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் தெரியுது அப்படின்னா கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் எவ்வளோ பெருசோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுங்க. ஏசியாலேயே ஃபுல் ஏர் கண்டிஷன் பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் தான். இது ஃபியூச்சரில் இன்னும் ஒரு 2 மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா இங்கே லேண்ட் ரேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எகிற போகுதுங்க. நீங்கள் முன்னாடியே முந்திக்கோங்க, உங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ரைஸில் இந்த இடம் கிடைக்குங்க. ஒரு 500 மீட்டர்ஸ்லேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொக்கோ கோலா கம்பெனி இருக்குங்க. அதாவது இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியர்பைலேயே இருக்குது. இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளேயே நமக்கு லாட்டி சாக்கோ பை கம்பெனியுமே இருக்குங்க. அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெல் நோன் கம்பெனிஸ் தான். இன்னும் நீங்கள் தள்ளி போனால் இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. அண்ட் நமக்கு இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்ஸில் வெள்ளவேடு பஸ் ஸ்டாண்டுமே இருக்குங்க. அதாவது இன்னைக்கு தேதியில் நம்ம சென்னையிலேருந்து திருவள்ளூர் போகிற எல்லா பஸ்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடை கிராஸ் பண்ணி தான் போகணும். அப்படி பார்க்கும்போது நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ்ஸுகள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குங்க. அண்ட் இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் நம்ம சென்னை டு பெங்களூர் நேஷனல் ஹைவே
எல்லாமே ரீச் பண்ணிடலாம். இன்னைக்கு தேதியில் அந்த நேஷனல் ஹைவே எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ரோடாக இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. அண்ட் இங்கிருந்து ஜஸ்ட் ஒரு 8 மினிட்ஸில் நமக்கு மெட்ரோ ஸ்டேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா நசரத்பேட்டை மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் எல்லாமே வந்து போயிட்டு இருக்கு. டிசம்பர் மாதத்தில் அந்த மெட்ரோ ஸ்டேஷனுமே ஓப்பன் பண்ணுறதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நசரத்பேட்டை மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரந்தூர் வரையும் மெட்ரோ ஸ்டேஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு நியர்பைலேயே வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷனும் வந்துருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதே 8 நிமிஷத்தில் நமக்கு அவுட்டர் ரிங் ரோடு, அதாவது சென்னையோடைய அவுட்டர் ரிங் ரோடு, மீஞ்சூர் டு வண்டலூர் அவுட்டர் ரிங் ரோடு இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் அதை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம ஜஸ்ட் ஒரு ½ hour குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுமே வந்து ரீச் பண்ணிடுறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த அளவுக்கு லொக்கேஷன் அட்வான்டேஜ் இருக்கிறது ஒரு அருமையான விஷயம் அப்படின்னு தாங்க சொல்லுவேன். அதாவது இவ்வளோ லொக்கேஷன் அட்வான்டேஜ் இருக்க ஒரு ஏரியாவில் சுற்றி வீடுகள் இருக்க ஒரு பகுதியில் இந்த சைட் அமைஞ்சிருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு இடத்த சூஸ் பண்ணுவாங்க. சூஸ் பண்ணும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வீடுகள் எதுவும் இருக்காது, பெருசாக லொக்கேஷன் அட்வான்டேஜ் எதுவுமே இருக்காதுங்க. ஆனால் நமக்கு இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, சேட்டலைட் சிட்டி இருக்குது, நேஷனல் ஹைவே இருக்குது, மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது, ஸ்டேட் ஹைவே இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான லொக்கேஷன் அட்வான்டேஜ் இருக்கிறது ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயங்க. ஸோ நம்ம இவ்வளோ லொக்கேஷன் அட்வான்டேஜ் சொல்லியிருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அப்ரிசியேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வரப்போகுது அப்படின்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லிட்டோம். பொதுவாக வந்து ஒரு இடத்துல நீங்கள் இடம் வாங்குறீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு 3 வருஷத்துல டபுள் ஆகும், 5 வருஷத்துல டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒன்ஸ் இந்த பஸ் ஸ்டாண்டு லான்ச் ஆயிடுச்சு அப்படின்னா வித்தின் சில மாதங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அருமையான அப்ரிசியேஷன் கிடைக்க போகுது. அப்படி இருக்கும்போது இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3875 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் 3875 வந்து கொடுத்துட்ருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்கில் ஒரு சில பேர் லேஅவுட்லாம் போட்டிருக்காங்க. அங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4300 4400 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது வெறும் 3875 ரூபாய்க்கு இவங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே உங்களுக்கு சொந்தமாக வந்து ஒரு வீடும் கட்டிக்கணும் அப்படின்னா 58 லட்ச ரூபாயிலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொந்தமாக இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதுவும் உங்கள் விருப்பத்துக்கு எப்படி நீங்கள் கேட்குறீங்களோ அதே மாதிரி கஸ்டமைஸ் இல்லாமல் இவங்க பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா CMD அண்ட் ரெரா அப்ரூவ்டுங்க. ஸோ உங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். பேங்க் லோன் வந்து பார்த்தீங்கன்னா 80% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் லோனுமே பண்ணி கொடுக்குறதுக்கு கம்பெனி ரெடியாக இருக்குங்க. ஸோ உங்கள் கையில் முன்பணமாக ஒரு 4லேருந்து 5 லட்ச ரூபா இருந்தால் போதுங்க, நீங்கள் இந்த கேஜி கார்டனில் சொந்தமாக ஒரு இடம் வாங்கிக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட்ல இருந்து நமக்கு இந்த மாதிரியான ஸ்கூலு காலேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னு தாங்க. அதாவது ஒரு சைட்டுக்கு ஸ்கூல் காலேஜ் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு தெரியல. ஏன் அப்படின்னா பேரண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுடைய ஒர்க் ஸ்பேஸ் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்க்குறத விட அவங்க பசங்களுக்கு ஸ்கூல் காலேஜஸ்லாம் என்ன பக்கத்தில் இருக்குது, எவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம பசங்க வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்னு தான் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஜி கார்டன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 600 மீட்டர்ஸ்லேயே நமக்கு சென்ட் ஜான் ஸ்கூல் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சென்னை பப்ளிக் ஸ்கூல் இருக்குங்க. சென்னை பப்ளிக் ஸ்கூல் இந்த சரௌண்டிங்கில் எந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஸ்கூல் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு பனிமலர் காலேஜ் இருக்குது, ராஜலட்சுமி காலேஜ் இருக்குது, சவிதா காலேஜ் இருக்குது, ACS காலேஜ் இருக்குது. ஸோ ஸ்கூலு காலேஜஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சமே கிடையாதுங்க. எக்கச்சக்கமான ஸ்கூல் காலேஜ் இந்த சைட்லேருந்து நியர்பைலேயே இருக்குது. உங்களுக்கு இந்த கேஜி கார்டன் பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டேங்க. உங்களுக்கு இது மேலே ஏதாச்சும் டவுட் இருக்கா அப்படின்னா நான் வந்து டிஸ்பிளேலேயே நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸோடைய டைரக்ட் நம்பர் தாங்க. நடுவில் எந்த ஒரு ப்ரோக்கரேஜுமே கிடையாது. உங்களுக்கு எந்த டவுட்னாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ சைட் விசிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் தாராளமாக இந்த இடத்த வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டுக்கு பக்கத்துலேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட் சிட்டி இருக்குது, நியூ பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டியும் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டும் பக்கத்தில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இமேஜின் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாங்க. உங்கள் கண்ணுக்கு எதிராகவே வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிசியேஷன் ஆகிறத நம்ம தாராளமாக பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ இந்த திருமலிசை இந்த சரௌண்டிங்கில் இடம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா டிஸ்பிளே 3 நம்பருக்கு ஒரு கால் பண்ணி டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பாக சைட் விசிட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட வந்து இங்கே கேஜி கார்டனில் ஒரு பிளாட் புக் பண்ணி சொந்தமாக ஒரு வீடு கட்டி உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.